Hello people, welcome back to TN Official King. Hi friends, come back to the video. இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா கார்ட்டூன் கரிகேச்சர் தான். ஸோ நம்ம சேனலில் ஆல்ரெடி ஒரு கார்ட்டூன் கரிகேச்சர் வீடியோ போஸ்ட் பண்ணியிருந்தோம், ஒரு நல்ல ரெஸ்பான்ஸ் இருந்துச்சு. ஸோ அதை பேஸ் பண்ணி இது செகண்ட் கார்ட்டூன் கரிகேச்சர் வீடியோ. ஸோ இந்த வீடியோவில் என்ன ஸ்பெஷல்னு பார்த்தீங்கன்னா, நம்ம வந்து மணி ஹீஸ்டோட ஒரு கார்ட்டூன் கரிகேச்சர் தான் பண்ண போகிறோம். அண்ட் ஆண்ட்ராய்டு யூசர்ஸும் இதை யூஸ் பண்ணலாம். எப்படின்னா கீழே நான் டிஸ்கிரிப்ஷனில் PNG ப்ளஸ் PSDயோட லிங்க்கு தரேன். ஸோ இது நாலுமே நான் வந்து ஒரு ரேர் ஃபைலை கன்வெர்ட் பண்ணி ஒரு லிங்க்கு தரேன். மறக்காமல் போய் டவுன்லோட் பண்ணுறேன், நான் டவுன்லோட் பண்ணிக்கோங்க. அண்ட் இந்த வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இன்னும் TN Official சப்ஸ்கிரைப் பண்ணலாம், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூட ஒரு பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிட்டீங்கன்னா நம்ம போகிற எடிட்டிங் அண்ட் டுட்டோரியல் வீடியோஸ் உடனுக்குடனே உங்களுக்கு வந்து ரீச் ஆகும். அண்ட் லெட்ஸ் கெட் இன் த வீடியோ. ஐ ஓப்பன் த ஃபோட்டோஷாப். ஓகே, இதுதான் நான் யூஸ் பண்ணேன் மாடல் இமேஜோட ஃபேஸ். ஸோ இந்த ஃபேஸ் தான் நான் வந்து கார்ட்டூன் வந்து எடிட் பண்ணியிருக்கேன். ஸோ அதோட ப்ரிவ்யூ பாருங்கள். இதுதான் ஒரு ஃபைனல் அவுட்புட். ஸோ இந்த அவுட்புட் நான் எப்படி எடுத்தேன்னு சொல்லிட்டு தான் இப்போ இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இந்த வீடியோட இப்போ லேயர்ஸ் அண்ட் ப்ரிவ்யூஸ் பார்த்துடலாம் ஃபர்ஸ்ட். அப்போ தான் உங்களுக்கு என்னென்ன பண்ணேன்னு சொல்லிட்டு உங்களுக்கு ஈஸியாக புரியும். ஃபர்ஸ்ட் நான் அவுட்ஃபிட் எடுத்திருக்கேன், இப்போ பாருங்கள் காட்டுறேன். ஸோ அவுட்ஃபிட்டுக்கான கலர் கரெக்ஷன் ஜஸ்ட் யூஸ் அண்ட் சேச்சுரேஷன் அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணியிருக்கேன் அண்ட் பிரைட்னஸ் ஏற்றிருக்கேன். ஸோ அதோட மெர்ஜ் லேயர், தென் நெக்கோட கலர் அண்ட் ஃபேஸ் கட் அவுட், தென் ஃபேஸ் கலர் கரெக்ஷன் அண்ட் நெக் அண்ட் ஃபைனல் அவுட்புட். நம்மளோட அவுட்லைன்ஸ் நான் வந்து ஸ்ட்ரோக் வச்சு ஃபில் பண்ணிட்டேன். தென் அவுட்லைன்ஸ் சொல்லிட்டு கொஞ்சம் போட்டிருக்கேன். எதுக்குன்னா நம்மளோட ஐப்ரோஸ் அண்ட் நோஸ் அங்கெல்லாம் வந்து கொஞ்சம் ஸ்ட்ரோக்ஸ் ஆட் பண்ணியிருக்கேன். தென் எக்ஸ்பேண்ட். ஓகே, ஸோ ரெடின்ற குரூப்பில் வந்து நான் வந்து PNGs கொடுத்துருந்தேன் பார்த்தீங்களா, அதெல்லாம் இதில் தான் இருக்குது. ஸோ திஸ் இஸ் அண்ட் பேக்ரவுண்ட் அண்ட் லோகோ. இதை ஸ்க்ரீனில் மாற்றி கொஞ்சம் ஒப்பாசிட்டி கம்மி பண்ணியிருக்கேன். ஓகே, தென் கொஞ்சம் ஹேர் ஸ்ட்ரோக்ஸ் ஆட் பண்ணியிருக்கேன். ஓகே, தென் என்னோட டெக்ஸ்ட் மணி ஹீஸ்டோட ஒரு டெக்ஸ்ட் ஆட் பண்ணியிருக்கேன். அண்ட் தென் கிரெடிட்ஸ் என்னோட லோகோ அண்ட் நம்மளோட சேனல் ஐடி. லாஸ்ட் டச் அதில் வந்து பார்த்தீங்கன்னா கலர் பேலன்ஸ் பண்ணியிருக்கேன். ஓகே, நம்ம வந்து டாக்குமெண்ட் ஓப்பன் பண்ணியாச்சு. தென் நம்மளோட ஃபோட்டோஸை அண்ட் PNGs இம்போர்ட் பண்ணுவோம். ஸோ அதோட ஷார்ட்கட் வந்து Ctrl+O ப்ரெஸ் பண்ணுங்கள், உங்களுக்கு வந்து ஓப்பன் கேட்கும். தென் என்னோட கீழே நான் கொடுத்த ரேர் ஃபைலில் போனீங்கன்னா உங்களுக்கு இந்த PNGs அண்டு PSD இருக்கும். ஸோ நான் இப்போ வந்து ஃபஸ்ட்டு பேக்ரவுண்ட் ஆட் பண்ணிக்கிறேன். ஸோ ஜஸ்ட் ட்ராக் அண்ட் நம்மளோட ப்ராஜெக்ட் ஃபைலில் விட்டுருக்கோம். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பர்ஃபெக்டாக செட் ஆகும் நான் சொன்ன சைஸில் போட்டிங்கன்னா. தென் அடுத்தது வந்து நம்மளோட அவுட்ஃபிட் எடுத்துகிட்டு வர போகிறோம். ஸோ அவுட்ஃபிட் மணி ஹீஸ்டோட அவுட்ஃபிட் எடுத்துகிட்டு வந்து ட்ராக் பண்ணிவிட்டு வந்து நம்மளோட ப்ராஜெக்ட் ஃபைலில் விட்டிங் சென்டர் அலைன் பண்ணிக்கோங்க. ஓகே, சென்டர் அலைன் பண்ணியாச்சு. ஓகே, நம்ம அவுட்ஃபிட் வந்து ஃபிட் பண்ணியாச்சு. தென் நம்மளுக்கு வந்து ஃபேஸ் தேவைப்படுது. ஸோ நான் ஆல்ரெடி கட் பண்ண ஃபேஸை வந்து எடுத்துக்கிறேன். ஸோ இப்போ எடுத்துட்டேன். ஜஸ்ட் ட்ராக் அண்ட் ப்ராஜெக்ட் ஃபைலில் ட்ராப் பண்ணிடுறோம். ஸோ நான் கரெக்டான சைஸில் செட் பண்ணிக்கிறேன். உங்களுக்கு ஏற்ற மாதிரி உங்களோட ஃபேஸை செட் பண்ணிக்கங்க. எனக்கு ஓகே. தென் நீங்கள் இன்க்ரீஸ் பண்ண தந்தோறும் பண்ணிக்கலாம். ஸோ ரொம்ப கரிகேச்சர் லுக் தேவையில்ல, ஒரு நார்மல் ஃபேஸ் அளவு தான் சைஸ் தான் வைக்கிறேன். ஸோ உங்களுக்கு தேவையான அளவு ட்ராக் பண்ணி ஃபிட் பண்ணிக்கோங்க. ஸோ என்னோடய கீஸ் வச்சு நான் கொஞ்சம் ட்ராக் பண்ணி ஃபிட் பண்ணிட்டேன். தென் இந்த ஃபேஸ்க்கு வந்து நம்ம கலர்ஸ் கரெக்ஷன் கொடுக்கணும். பிகாஸ் அதோட ஸ்கின் டோனும் அண்ட் பேக்ரவுண்டு வந்தோட கலரும் வந்து கொஞ்சம் சூட்டபிள் ஆகணும். ஸோ அதுக்கு தான் நம்மளோட கலர்ஸ் ஆட் பண்ணுறோம். கோ டு த நியூ லேயர் அண்ட் நம்மளோட ஃபேஸ் லேயரை வந்து Ctrl ப்ரெஸ் பண்ணிவிட்டு ஜஸ்ட் ஒன் டேப் கிளிக் பண்ணிங்கன்னா நம்மளோட ஃபேஸ் லேயர் வந்து ஃபுல்லாக செலக்ட் ஆகிடும். தென் செலக்ட் லேயர் 3. இப்போ நம்ம நியூ லேயர் க்ரியேட் பண்ணோம் பார்த்தீங்களா, ஜஸ்ட் அதை செலக்ட் பண்ணிவிட்டு கீழே ஸ்கின் டோனை பிக் பண்ணிக்கோங்க. அதோட ஷார்ட்கட் வந்து ஐ அண்ட் அதர்வைஸ் இங்கே பார்த்தீங்கன்னா கலர் பிக்கர்னு சொல்லிட்டு ஒரு டூல் இருக்கும். ஜஸ்ட் ஒன் கிளிக் பண்ணுங்கள் அண்ட் கலர் பிக் ஆகிடும். தென் பிக் and apply. Go to the brush tool and face apply. Okay, then
deselect பண்ணுறீங்க. ஸோ அதோட ஷார்ட்கட் Ctrl D. Then go to the blending mode and change the blending option color. ஓகே, நம்மளோட ஹேர்ஸ்க்கு வந்து கலர் ரிமூவ் பண்ணிடலாம். பிகாஸ் ஹேர் வந்து பிளாக்ல தான் இருக்கணும். ஸோ அதோட நம்மளோட ஃபேஸ் லேயரை செலக்ட் பண்ணிடுங்க. ஸோ வெயிட், ஐ வில் ரீநேம். ஓகே, இப்போ ஃபேஸ் கலரில் வந்து நம்ம ஹேருக்கு மட்டும் கொஞ்சம் அந்த கலர்ஸ் ரிமூவ் பண்ணிடலாம். ஸோ ஐ செலக்ட் த ஹேர். ஸோ நான் குயிக் செலெக்ஷன் வச்சு கொஞ்சம் குயிக்காக செலக்ட் பண்ணிட்டேன். தென் இரேஸ் டூல் எடுத்து ஜஸ்ட் இரேஸ் பண்ணிவிடுங்க. ஓகே, நான் பேக்கில் இருக்கிற கலர்ஸ் மட்டும் ரிமூவ் பண்ணிட்டேன். தென் நம்மளோட அந்த கலர் ஃபேஸ் கலர் ஒப்பாசிட்டி கம்மி பண்ணிக்கோங்க. ஸோ நான் 50 வச்சுக்கிறேன். ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு கலர் சூட்டபிள் ஆகிடுச்சு. தென் இது ரெண்டுத்தையும் மெர்ஜ் பண்ணிக்கிறேன். தென் Ctrl J ஃபேஸ் காப்பி ஒன்று எடுத்துகிட்டு ஸோ கோ டு த ஸ்மட்ச் டூல் and right click, I change the skin tone. ஸோ இந்த ப்ரஷோட லிங்க்கும் கீழே டிஸ்கிரிப்ஷனில் தரேன். அண்ட் அதர்வைஸ் நம்ம சேனலில் டிஜிட்டல் பெயிண்டிங்ஸ் எதனா ஒரு வீடியோவில் போனால் கீழே லிங்க்ஸ் இருக்கும். ஸோ ப்ரஷ் லிங்க் அதில் வேணாலும் டவுன்லோட் பண்ணிக்கங்க. ஜஸ்ட் நான் வந்து ஸ்ட்ரென்த் ஒரு 50 வச்சுக்கிறேன். 50 or 40. Then brush. ஓகே, இப்போ நம்ம ஸ்மட்ச் பண்ணியாச்சு. தென் கொஞ்சம் ஸ்ட்ரோக்ஸ் ஆட் பண்ண போகிறோம். அண்ட் நம்மளோட நெக்குக்கும் அண்ட் ஸ்கின் டோனுக்கும் கொஞ்சம் கலர் கரெக்ஷன் பண்ண போகிறோம். பிகாஸ் ரெண்டும் சேமாக இருக்கிற மாதிரி தெரியணும். தென் ஐ ஓப்பன் நியூ லேயர். கீழே இருக்கிற ஆல்ரெடி நம்ம பிக் பண்ணி வச்சுருந்த கலர் பிக் பண்ணிவிட்டு ஜஸ்ட் ப்ரஷ் டூல் அடித்து நம்மளோட ஃபேஸ் லேயர் செலக்ட் பண்ணிட்டு ஜஸ்ட் அண்டரில் ப்ரஷ் பண்ணுங்கள். அந்த ஸ்கின் டோனுக்கும் நம்மளோட ஃபேஸ்க்கும் கொஞ்சம் சூட்டபிள் ஆகணும். ஸோ அதுக்காக கீழே ப்ரஷ் பண்ணிவிட்டு ஜஸ்ட் சேஞ்ச் த பிளெண்டிங் மோட். ஓகே, அண்ட் ஒப்பாசிட்டி கொஞ்சம் கம்மி பண்ணிக்கிறேன். தென் கிளிக். ஓகே, இப்போ ஃபேஸோட லேயரையும் நம்மளோட அவுட்ஃபிட்டையும் வந்து மெர்ஜ் பண்ணிக்கலாம். ஸோ கண்ட்ரோல் ப்ரெஸ் பண்ணிவிட்டு ரெண்டுத்தையும் செலக்ட் பண்ணிவிட்டு ஜஸ்ட் ரைட் கிளிக் அண்ட் மெர்ஜ் லேயர்ஸ். ஓகே, தென் நம்மளோட ஸ்மட்ச் டூல் எடுத்துகிட்டு ஜஸ்ட் ஸ்மட்ச் பண்ணுங்கள். ஸோ அந்த கட் அவுட் தெரியாத அளவுக்கு ஸ்மட்ச் பண்ணிவிடுங்க. ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னா ரியலிஸ்டிக் எஃபெக்ட் கிடச்சிருச்சு. நெக்குக்கு எதுவும் கட் அவுட் தெரியல. இப்போ ரியலிஸ்டிக்காக இருக்குது, பார்த்தா தெரியும். ஓகே, தென் நம்மளோட ஸ்ட்ரோக்ஸ் ஆட் பண்ணிடலாம். அண்ட் ஐப்ரோஸ் கொஞ்சம் ஒயிட்ஸ் ஆட் பண்ணோம். ஸோ ப்ரஷ் டூல் எடுத்துகிட்டு ஐ சேஞ்ச் த கலர் ஒயிட். ஸோ ப்ரஷ்ஷை குட்டியாக சைஸ் டிக்ரீஸ் பண்ணிவிட்டு ஜஸ்ட் நம்ம ஐப்ரோஸ் சுற்றி கொஞ்சம் ஒயிட்ஸ் ஃபில் பண்ணுறோம். ஓகே, தென் கிரியேட் நியூ லேயர் அண்ட் ப்ரஷ் டூல் இன்க்ரீஸ் பண்ணிக்கங்க. ஷார்பன் அண்ட் சேஞ்ச் கலர் பிளாக். தென் ஐஸ் அண்ட் இரேஸ் டூல் மேலே இருக்கிற நம்ம அன்இவனான கொஞ்சம் கலரை வந்து இரேஸ் பண்ணிடலாம். தென் லைட்டாக ஒப்பாசிட்டி கம்மி பண்ணிவிட்டு அகைன் நியூ லேயர் ஓப்பன் பண்ணுறேன். ப்ரஷ் டூலில் ஒயிட் கலர் எடுத்துகிட்டு ஜஸ்ட் பின் ட்ராப் வைக்கிறேன். ஸோ பார்த்தீங்கன்னா தெரியும் நம்மளோட ஐஸ் கலருக்கு வந்து நல்லாயிருக்கும். ஓகே, அகைன் இன்க்ரீஸ் த ஒப்பாசிட்டி. ஓகே, தென் ஸ்ட்ரோக்ஸ் ஆட் பண்ண போகிறோம். அகைன் ஓப்பன் நியூ லேயர் அண்ட் பென் டூல் அண்ட் அதர்வைஸ் ப்ரஷ் டூல். நான் இப்போ ப்ரஷ் டூல் எடுத்துக்கிறேன். So I select odd round brush, decrease and okay, just brush, change black color and brush. ஓகே, தென் நம்மளோட ஹேர் கலர் வந்து இன்னும் டார்க் பண்ணிப்போம். ஸோ கண்ட்ரோல் யூ. ஸோ 9 தென் லெவல்ஸில் போயிட்டு
கொஞ்சம் அட்ஜஸ்ட்மெண்ட். ஓகே, தென் ஃபேஸ் லேயரை செலக்ட் பண்ணிவிட்டு நம்மளோட ஃபேஸ் லேயரை சுற்றி நம்ம செலக்ட் பண்ணிவிட்டு ஜஸ்ட் எனக்கு தேவையான அளவு ரிமூவ் பண்ணிக்கிறேன். ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு ஈவனாக ஃபேஸ் வந்து செலக்ட் பண்ணிவிட்டேன். ஜஸ்ட் நம்மளோட மெயின் லேயரில் போயிட்டு Ctrl J ப்ரெஸ் பண்ணுங்கள். ஃபேஸ் மட்டும் தனியாக வந்துடும். தென் டபுள் கிளிக் அண்ட் கோ டு த ஸ்ட்ரோக் பேத் அண்ட் அவுட் சைடு decrease the value, increase 70 opacity. ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னா நம்மளோட ஃபேஸ் ஸ்ட்ரோக் பேத் வந்து பக்காவாக எடுத்துகிட்டு வந்தாச்சு. தென் நம்ம எல்லாத்தையும் மெர்ஜ் பண்ணிவிட்டு இப்போ டெக்ஸ்ட் போயிடலாம். ஸோ அகைன் குரூப் மாடல். ஓகே, எஸ், தென் கோ டு த ஃபில்டர் அண்ட் லிக்யூஃபை. ஷேர் வந்து 50 அண்ட் ரீலைஃப் வந்து 4 வச்சுருக்கேன். தென் கிளிக் ஓகே. ஸோ நம்ம ஃபில்டர் அப்ளை பண்ண சொல்ல ஒரு போர்ட்ரேட் லுக் கிடைக்கும். ஐ மீன் நம்ம வந்து போஸ்டர் எப்படி பண்ணுவோமோ அதேமாரி தான் பண்ணுறோம். தென் நம்மளோட டெக்ஸ்டர்ஸ் எடுத்துகிட்டு வரப்போம். ஸோ டெக்ஸ்டர்ஸ் இமேஜ் உங்களுக்கு தெரியும். ஸோ ஜஸ்ட் இதை நான் ட்ராக் அண்ட் ட்ராப் பண்ணிக்கிறேன். உங்களுக்கு பிஹெச்டி தரத்துனால நீங்களும் நம்ம ஈஸியாக டவுன்லோட் பண்ணிக்கலாம் அண்ட் யூஸ் பண்ணிக்கலாம். ஜஸ்ட் டாப்பில் நான் செட் பண்ணுறேன் சென்டர் லைனில். ஸோ சென்டர் லைனில் செட் பண்ணியாச்சு. தென் உங்களோட கிரெடிட்ஸ் அண்ட் கலர் கரெக்ஷன்னா தென் என்னோடய கிரெடிட்ஸ் நான் எடுத்துகிட்டு போகிறேன். உங்களோட லோகோஸ் ஐ மீன். ஸோ என்னோடய லோகோ ஆட் பண்ணியாச்சு. ஓகே, நம்மளோட சேனல் லோகோ. தென் கலர் கரெக்ஷன் எல்லாத்தையும் மெர்ஜ் பண்ணிவிட்டு ஜஸ்ட் கோ டு த கலர் பேலன்ஸ். ஜஸ்ட் ரைட் சைடு அண்ட் ரெட் அண்ட் லெஃப்ட் சைட் பிங்க் அண்ட் ப்ளூ இன்க்ரீஸ். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ஃபைனலாக அவுட்புட் எடுத்தாச்சு. ரொம்ப ஈஸி தான். நீங்கள் வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கண்டிப்பாக எல்லாமே நான் யூஸ் பண்ண ட்ரிக்ஸ்லாம் தெரிஞ்சிருக்கும், எப்படி ஸ்ட்ரோக் பேத் போடணுன்னு சொல்லிட்டு. ஓகே, வீடியோ கண்டிப்பாக பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். வீடியோ பிடிச்சிருந்த ஒரு தம்ஸ் அப் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். அண்ட் மறக்காமல் TNFCங்க சப்ஸ்கிரைப் பண்ணி கூட ஒரு பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிட்டீங்கன்னா நம்ம போகிற எடிட்டிங் அண்ட் டுட்டோரியல் வீடியோஸ் உடனுக்குடனே உங்களுக்கு வந்து ரீச் ஆகும். அண்ட் பாய்.